எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் முடிஞ்சிருச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங் மேட்ச்சு, கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட வந்து வெற்றியும் மட்டும் வந்திருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டிங் மேட்ச் அப்படின்னாங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லையே மட்டு. அதான் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் இன்னும் ஓல்ட் ஃபேஷன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஆங்கர் பண்ணா பரவாயில்ல, எல்லாரும் ஆங்கர்ஸா டீம்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப இருக்கிற இதுக்கு அது ஒத்து வராது. இப்போ மற்ற டீம்ல கேன் வில்லியம்சன் இருக்காரு, அவர் ஒருத்தர் ஆங்கர் பண்றாரு. பட் சுத்தி இருக்கவங்க எல்லாம் அக்ரெசிவா விளையாடுறவங்க, அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஸ்மித்துக்கு ஓகே 2 கியர் இருக்கு, அந்த மாதிரி ஒருத்தர் வச்சு விளையாடலாம். பட் இவங்க எல்லாரும் அப்படியே தான் விளையாடுறாங்க. ஈவன் 50 ஓவர்ல 2 பேர் கூட வச்சு விளையாடலாம், பட் எல்லாரும் அப்படி இருக்கக்கூடாது. அதான் ஒரு அடுத்த கியரே இல்ல, அதான் பிரச்சனை. ஒரு மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்சா இருக்கும்னு ஹைப் நம்மளே கொஞ்சம் கொடுத்தோம். ஏன்னா பாகிஸ்தான் ரிவெஞ்ச் எடுப்பாங்க, ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. துபாய் தெரிஞ்ச கிரவுண்டு, போன வேர்ல்ட் கப்ல கிழிச்சு விட்டாங்க இங்க துபாயில ஆடுறப்ப அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. ஆனா வழக்கம் போல அவங்களே முடிவு பண்ணி நம்ம வழக்கம் போல ஆடுற மாதிரி ஆடலான்ட்டாரு. அதுக்கு முன்னாடி கோச் சொல்லிட்டாரு, அவங்க கோச் தான் சொல்லிட்டாரு, இட்ஸ் ஜஸ்ட் அனதர் மேட்டர் ஆஃப் பால் அண்ட் பேட், இட்ஸ் நாட் அ பிக் மேட்ச் அப்படின்ட்டாரு. ஆமா, அவங்க சர்ப்ரைஸ் பண்றோம், சப்ஸ்கிரைப் பண்றோம்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் வந்து கோலி வந்து நல்லா 100 அடிச்சிட்டாரு. பாகிஸ்தானோட எப்போவுமே பெர்ஃபார்ம், முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது டெண்டுல்கர் எல்லா மேட்சும் பாகிஸ்தானோட பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கோலி பண்ண ஆரம்பிச்சது. அன்ஃபார்ச்சுனேட்லி வாஸ் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் டச். அது நம்மளுமே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இந்த இன்னிங்ஸுமே வெரி வெரி வாட்ச்ஃபுல்லாக ஒரு மாதிரி காஷியஸாக தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் டார்கெட்டும் கம்மியான டார்கெட் அப்படிங்கிறனால ஹி நியூ வாட் எக்ஸாக்ட்லி ஹி ஹேட் டு டூ. ஸோ அதை மட்டும் பண்ணி எந்த ரிஸ்க்கும் இல்லாமல், ஒரு ஃப்ளாம்பயான்ட்டு கோலியாலாம் இல்லாமல், இதுதான் தேவை, இதை மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷனுக்குள்ளே ஈஸியாக ஆடி அந்த சேஸை முடிச்சிட்டாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கோலி வழக்கம் போல அந்த இன்னிங்ஸ் பாகிஸ்தான்னா அவருக்கு ஒரு வெறி வந்துடும். யூஸ்வலாக ஃபார்முக்கு எதிர்பார்க்கறதுனால லாஸ்ட் டைம் ஃபேண்டசி கிட்ட இருக்கு. ஆனால் என்ன சொல்றது, இந்த 100 சேஸ் பண்றோம், 100 கிட்ட வரும் ஒரு டார்கெட் தெரிஞ்சிருச்சுன்னா அதை நோக்கி வேகமாக போனாரு. பட் வி வாஸ் வெரி காஷியஸ். நீங்க சொன்ன மாதிரி அது இது இந்த மேட்சுக்கு சரி, அடுத்த நியூசிலாண்டோடலாம் இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை அந்த காஷியஸ்னஸ்னால லூஸ் த மேட்ச் அது யோசிக்கணும். பட் குட் ஃபார் தட் இஸ் காட் இஸ் கான்ஃபிடன்ஸ் பேக் ஒரு 100 அடிச்சுட்டு. நான் அதே மாதிரி ஆஸ்திரேலியா டெஸ்ட்ல 100 அடிச்ச பிறகு அமைதியான மாதிரி இது இருக்கக்கூடாது, கண்டினியூ பண்ண ஃபார்ம். மட்டும் அதே மாதிரி ஷஹீன் அஃப்ரிடி அந்த ரோஹித் சர்மா போல்ட் ஆக்குனது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பால், நல்ல பால். வெற்றி, ஐ திங்க் யூ கால்ட் இட் பிஃபோர் ப்ரீவியூலேயே வந்து ஷஹீன் வர்சஸ் ரோஹித். பட் தென் அந்த பால் நல்ல பால். ஆனால் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லி ஹி காட் கேரிட் அவே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபுல்லர் லென்த் பால் அவர் மிஸ் பண்ணி போல்ட் ஆகிட்டாரு. லேட் ஸ்விங் ஆச்சு, இஃப் நாட் மிஸ்டேக்கன். அதே மாதிரி திரும்பி ஃபுல்லாக போடுறேன்னு கில்லுக்கும் கோலிக்கும் நிறைய ஃபீட் பண்ணார். ஈஸியாக டிரைவ் ஆடிட்டே இருந்தாங்க. கவனிச்சிங்க மட்டும். அதான் வேற வழி இல்லை, விக்கெட் எடுத்து ஆகணும். கொஞ்சம் ஒரு பால் ஸ்விங் ஆச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்விங் கொஞ்சம் ட்ரை பண்ணாது. அதான் பட் இப்பதான் அதான் ஒரு 5 ஓவர் 6 ஓவர் தான் ஸ்விங் ஆகுது. இப்ப இருக்கிறதுலாம் என்ன 2 நியூ பால் இருந்தா கூட ஒன்னும் 3 ஓவர்ஸ், அதுக்கு மேல ஒன்றும் பெருசா ஸ்விங் ஆகல. இந்த லென்த்தை கொஞ்சம் மாத்திருக்கலாம்ல, கொஞ்சம் புல் பேக் பண்ணிருக்கலாம்ல. ஹாரிஸ் ராவ் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல லென்த், அதுக்கப்புறம் ஃபுல்லா பழைய இதுக்கு போயாச்சு. பட் அவங்களுக்கு கொஞ்சம் ரன்ஸ் கம்மின்றதுனால கொஞ்சம் அக்ரெசிவா அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் இது பண்ணி டிஃபென்சிவா போட்டு ஒன்றும் பிரோஜனம் இருக்காதுன்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இவ்வளோ ஒரு கம்மியான ரன் அடிச்சுட்டு இந்த லைனப் எதிர்க்க ஏர்லி விக்கெட் எடுத்தால் தான் ஏதாவது கொஞ்ச நேரம் சான்ஸ் இருக்கும். அதனால மேபி கொஞ்சம் அக்ரெசிவா போயிருக்கலாம் அவங்க ஃபில்லர் லென்த்ல. ஆமா, அப்ரார் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். எக்கனாமிக்கல் அஸ் வெல், ஹி ட்ரைட் அ லாட் ஆஃப் திங்ஸ். கில் அவுட் ஆன பால் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பால். அது என்னன்னா, நான் அப்சர்வ் பண்ணது சொல்கிறேன், மேபி ராங் ஆல்சோ. பட் தென் அவர் ஒரு கன்வென்ஷனல், அதாவது கேரம் பால் மாதிரி போட்டாருன்னு கமெண்ட்ரியில் சொன்னாங்க. அதில் இன்னும் என்னென்னா, பால் சீமில் அடிச்சிருச்சு பிச் ஆகும்போது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு கில் எதிர்பார்த்ததை விட. அதனால ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி ஒரு போல்டானதை நான் நினைக்கிறேன். அந்த பாலை நீங்கள் எப்படி வாட் டு யூ திங்க் அபவுட் இட்? எக்ஸ்ட்ரீம்லி குட் பால் அது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி கில் எதிர்பார்க்கல. கரெக்டாக அந்த ஒரு ஸ்பர்ட் வந்துச்சு பிச் ஆன ஒன்று, அதனால தான் ஹி லாஸ்ட். இல்லாட்டி கில் இந்த பால் மெயின் யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கலாம், அவுட் ஆக மாட்டார். அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி, இட் வாஸ் வெரி குட் டெலிவரி. அண்ட் அந்த இன்னிங்ஸ்லேயே நல்ல
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பெஸ்ட் பவுலர் ஆஃப் த லாட். மினிமல் கில் எக்கானமி 28 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. கில் வந்து ஆஸ் அ ஹேபிட் ஆஃப் பிளேயிங் கொஞ்சம் பேக் ஃபுட்ல, ஐ மீன் நல்லா விளையாடிடுவாரு. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டா விளையாடிடுவாரு. பட் இது கொஞ்சம் நல்லா டக்குன்னு ஃபாஸ்டா டர்ன் ஆயிடுச்சு. எப்பயுமே இது மாதிரி தான் கொஞ்சம் லேட்டா பேக் ஃபுட்ல விளையாட வைப்பல. மற்றவங்களாம் மேபி ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்திருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம். பட் சொல்றேன், பட் ம் ரொம்ப நல்ல பால், அது ஒன்றும் பண்ண முடியாது. ம். ஓகே. மிட் விக்கெட்ல அப்ரார் 3 கேட்ச் அஹமதும் விட்டாங்க. அப்ரார் அகமது சொல்லு சொல்லு இல்லை, சொல்லு அப்ரார் சொல்லு. அஹமது ரொம்ப நல்லா போட்டாரு. அதே மாதிரி கொஞ்சம் மேபி நம்ம ஆளுங்க ஸ்கோர் கம்மியாக தான் இருக்கு, நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாச்சுன்றதுனால கொஞ்சம் டிஃபென்சிவா லைக் இந்த இந்த 10 ஓவர் விளையாடிட்டா போதும் அப்படின்னு விளையாடுன மாதிரி இருந்துச்சு நடுவில். லைக் விக்கெட் ம் கொடுக்கக்கூடாது, ம் டிஃபெண்ட் பண்ணிடலாம். அப்ராருக்கு. அது ம் கோலி ரொம்ப காஷியஸா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்ராருக்கு. கரெக்ட் தான், எல்லாரும் கேஷுவஸா இருந்தது சொல்லிட்டு. கரெக்ட் தான். அவ்வளோ ரன் கம்மியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ரு வந்து நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா குவாலிஃபை ஆயிடலாம்ல, அது முக்கியம். பட் ரெண்டு கம்மியா தானே இருந்துச்சு. ஸோ கரெக்டா விளையாடினாங்க. ம். கரெக்டா ஆடினாங்க. ஹாப்பி தி ஒன் ஃபர்ஸ்ட் ம் செமிஃபைனலிஸ்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஆனால் போயிட்டாங்க. பாப்பா இப்போ பட் சினாரியோ எப்படி ஓப்பன் ஆகுது? பட் என்னன்னா, நம்ம துபாயில இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணல. பண்ணி ம் அது எப்படி ஒரு தடவை பண்ணி விளையாடுறது பெட்டர். அடுத்த மேட்ச் அட்லீஸ்ட் அடுத்த நம்ம எவ்வளோ மேட்ச் அதை டார்கெட் செட் பண்ணுவாங்களா அவங்க பண்ணுவோம், வெற்றி எவ்வளோ பெறணும்? அதுக்கு டாஸ் ஜெயிக்கணும். டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் எல்லாரும் செலக்ட் பண்ணுவாங்க. பார்ப்போம். மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஷமி ஒக்கர், ஸ்டீப், குல்தீப் ம் ரெஸ்ட் கொடுத்துட்டு வருண் சக்கரவர்த்தி ஏதோ குவாலிஃபை ஆயிட்டோம், அந்த சைடு யார் விளாட்னா என்ன அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ம். ஷம்மி கூட நீ அது பாத்தீங்களா? அதான் நீ நீ ஷின்ல தான் இருந்துச்சு, அதான் வந்து போட்டாரு. நான் 10 ஓவர் போட்டாரு. ஆமா, அதான் பட் 10 குவாலிஃபை ஓவர் ஆயிட்டனால போட்டார். அந்த ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். அதான் பட் இந்தியா ரிஸ்க் ஹேவ் அ குட் பிரேக் எடுக்கக்கூடாதுன்னு. இல்லையா அடுத்த மேட்ச்க்குள்ள, ஷெட்யூல் பிரேக். அடுத்த அதான் சண்டே பட் தான். ஹர்ஷ்தீப் தான் விளையாட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆமா, ரிஸ்க் எடுக்க. ஆமா. ம் ஆமா. சுதீப் ஹர்ஷ்தீப், ஆடவில்லாம். வருண் சக்கரவர்த்தி ஆடவில்லை. பட் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் அதான் ரெண்டு பேர் குல்தீப் சாய்ஸ் ஏன் கொடுப்பாங்க. டிராப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி he showed today. 3 விக்கெட் எடுத்தாரு. நல்லா போட்டார் குல்தீப். ஒன்லி ப்ராப்ளம் ஆமா வித் சொல்லுங்க. ஆமா, பட் அதான் டெத் ஓவர்ஸ்ல நம்பி கொடுத்தாங்க. நேற்று மார்னஸ் லபுஷேனே பண்ண மாதிரி இவங்களும் இன்னைக்கு டெத்தில் கொடுத்தாங்க. ஸோ அது ஐ திங்க் வி ஹவ் டு பேக். அதான் அப்ரிஷியேட் அந்த வே தே பேக் டீம் ஆல்சோ. டெத்தில் வந்து இவங்க விக்கெட்லாம் போயிருச்சு, பட் ஸ்டில் தே கெப்ட் கிவிங் ஹிம் ஓவர்ஸ். 3 ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன் டெத்தில். ஸோ ஐ திங்க் தட் ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட் அஸ் வெல். பாகிஸ்தான் நம்பி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நியூசிலாந்துல அவங்க இப்ப பிலிப்ஸ் இருக்காங்க, சாரி அந்த டைம்ல யார் இருக்காங்களோ பொறுத்து இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு குல்தீப் மாதிரி ஒரு குல்தீப் ஒரு நல்ல பவுலர் தான். நோ இல்ல டினைங். ரிஸ்பின் வந்து கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம், விக்கெட் விடும் அது. இப்போ எல்லா ஆட்டமும் அப்படி எல்லா இதுவும் பண்ண முடியாது. பிச்சு கொஞ்சம் கன்ஃபியூசிவா இருந்துச்சு, அந்த அளவுக்கு இதுவா இல்லை. ஸோ அதுவும் ஒன்று. பட் ஓகே. ஆனா ம் புஷ்பில்ஸ்ல ஆனா அடிச்ச 38 ரன் இல்லாட்டி நம்ம இன்னும் சீக்கிரமே டார்கெட் கம்மியா தான் இருந்திருக்கும். கோலி செஞ்சுரி கிடைச்சிருக்காது. அதுவும் அதுவும் கிடைச்சிருக்காரு. சுப்ரமணியன் எல்லாமே நல்லது இல்லை. இப்போ நான் ஒரு அப்சர்வேஷன் சொல்றேன் என்னன்னா, இப்போ எல்லா டீமுமே லைக் இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ பாகிஸ்தானை விட்டுருவோம், பாகிஸ்தானுக்கு தனியாக வருவோம். கொஞ்சம் அல்ட்ரா அக்ரெசிவாக ஆடுறோங்கிறனால ஈஸியாக விக்கெட்ஸ் விட்றாங்க. இல்லை T20 விளாண்டு விக்கெட்ஸ் விட்றாங்க. ஸோ நல்லா பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்றக்காக தேர் கெட்டிங் பேட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேட்டிங் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜாம்பா இருக்காரு, ஆனால் வந்து சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு மேக்ஸ்வெல், லபுஷேன், ஹெட் வாட் எவர், எண்ட் ஆஃப் த டே தேர் சப்போர்ட் bowlers. தே மே பி குட் bowlers, பட் தேர் ஜஸ்ட் சப்போர்ட் bowlers. அதே தான் இங்கிலாந்துக்கும். ஒரு அதில் ரஷீத் இருந்தாலும் அவங்க ஓட்டுறது வந்து ரூட்டு, அப்புறம் இந்த வாட் எவர் லிவிங்ஸ்டன், அந்த இதெல்லாம். பாகிஸ்தான் வேற கேட்டகரி. அவங்களுக்கு வந்து என்னதான் பேட்டர் இருந்தாலும் அவங்களுக்கு அப்ரார் ஒரு இதுதான், மற்றது எல்லாமே இந்த சல்மான் ஆகா, இந்த குஷ்தில், அவங்களோட கிளாஸ் வந்து ரொம்ப கம்மி கம்பேர் டு சம்படி லைக் அப்ரார். இந்தியா அப்படிங்கிற டீம் மட்டும்தான் தே ஹேவ் த டெப்த் இன் பேட்டிங், ப்ளஸ் அது அவங்க மேட்ச் பண்ணுறாங்க. குல்தீப் மாதிரி ஒரு பவுலர் இருந்தால் அந்த பக்கம் ஜடேஜா, அக்சர், அவங்களோட குவாலிட்டி வந்து மச் ஹையர் தென் ஆகா சல்மானோ இல்லை ஈவன் மேக்ஸ்வெலோன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டெப்த் டீம்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டீம்ஸ் who are likely to go the distance in this tournament need to have that bowling depth. பேட்டிங் டெப்த்னு எல்லாரும் பார்க்குறாங்க, பட் தே ஆர் மிஸ்ஸிங் தட் பவுலிங் எட்ஜ் அண்ட் டெப்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி,
இன்னும் சஃபர் பண்ணுற எந்த டீம் இனி போக போக பார்த்தாலும் ஐ திங்க் தட் வில் ரிஃப்ளெக்ட் லாட் as we progress in the tournament. அந்த பவுலிங் டெப்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க டீம் அண்ட் டீம்ஸ் ஆர் மேக்கிங் தம் பே. நேற்று இங்கிலாந்து ஹேட் டு பே எக்ஸாக்ட்லி ஃபார் தட். அந்த பவுலிங் டெப்த் இருந்திருந்தா இந்த இவ்வளோ விக்கெட் போனதுக்கு ஹெட்டு ஸ்மித்து எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுருந்தாங்க. மேட்ச் போனது காரணம் அவங்ககிட்ட பவுலிங் டெப்த் இல்லாதனால தான். ஸோ இதை பற்றி நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? லேக் ஆஃப் பவுலிங் டெப்த் அமாங் அதர் டீம்ஸ். இங்கிலாந்து தோத்தது காரணம் ஃபோர்த் பவுலரே சரியில்லை. அது ஒரு பெரிய அது மற்ற டீமுக்குனாச்சும் சரி, ஏதோ 4 பவுலர் இருந்து 5th பவுலரை ஓட்டலான்னு ஃபோர்த் பவுலரு பிரைடன் கார்ஸே சரியா போடல ஐ திங்க். பட் ஆனால் 2020 நல்லா போட்டாரு. ஆனால் அது இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போதான் விளையாடி ஐ திங்க் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியா கூட இதுல இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு bowling போட்டு. இல்ல அந்த இன்னொரு அளவுக்கு விஷயம்னா பேஸ் இல்ல. இல்ல வாட் பிரிவென்ட்ஸ் them from picking somebody like டாம் ஹார்ட்லி or ரெஹான் அகமது இந்த பிளேயிங் 11 இந்த ஸ்குவாட் அண்ட் தென் இந்த பிளேயிங் 11 நான் கேட்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு அதே தான், ஒரு ஆஸ்டன் அகார் நான் கேட்கிறேன். மெக்கலம் தான். மெக்கலம் வந்து 150 போட்டாதான் டீம்ல எடுப்பேன் அப்படின்ற இதுல இருக்காரு. அவர் மினிமம் 140 போட்டாதான் ஸ்குவாட்ல. அதனாலதான் சாம் கரன் இவங்க எல்லாம் விட்டாங்க. ஹைட்டாவும் இருக்கணும். சாம் கரன் அதுங்க சொன்னால குட்டியா இருந்தா 6 அடி கம்மியா இருந்தா எடுக்க மாட்டாங்க. அது வேற சொன்ன சாம் கரன் ஹைட்டா இருக்கவங்க மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவும் அதே தானே, ஒரு ஆஸ்டன் அகார் எடுக்கலாம்ல. எடுக்கலாம். ஆனா அவங்க எனக்கு என்ன ஃபீல் ஆஸ்திரேலியா ஆகுதுன்னா வந்து இந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அதே ஃபார்மேட்ல அப்படியே போலாம், அதே இதுல போலாம், டெம்ப்ளேட் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துருக்காங்க. சரி, இந்த பாகிஸ்தானாவது அப்ரார் கூட இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துருக்கலாம்ல. அந்த போட்டு இந்த நோமன் அலி இவங்க எல்லாம் போட்டு 8 விக்கெட் 10 விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்களா டெஸ்ட்ல. பாகிஸ்தான் செலக்ஷன் நம்ம கொஸ்டின் பண்ணோம்னா அதுக்கு தனியா பிஹெச்டியே பண்ணணும். அப்படி இருந்தாலும் பதில் கிடைக்காது. பட் மெயினா இவங்க ப்ராப்ளி அவங்க, ஏன்னா நம்ம இது வரைக்கும் பாகிஸ்தான்ல ஆடி பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் லேட்டஸ்டா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 2 பேரும் அவங்க பாகிஸ்தான் ஆடி இருக்காங்க. ஸோ தே வில் பி மோர் ப்ரிவி டு த பிச்சஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி. அதனால மேபி அவங்க பேட்டிங் பிச்சஸ் தான் இருக்கும், அதனால ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போவோம் அப்படின்னு. ஏன்னா பவுலிங் இன்கான்சிக்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேட்டிங் பிச்னா நினைச்சு ஒரு பேட்ஸ்மேன் கம்மியா போறது தானே இது. பிரெண்டன் மெக்கல்லம் மேபி யோசிப்பாரு. மேபி இங்கிலாந்து வந்து இந்தியாவோட சீரிஸ் விளையாடலன்னா போயிருப்பாங்க. இந்தியாவோட இப்படி அடிபட்டுட்டு பேட்டிங்ல தானே எல்லா தடையும் அவுட் ஆனாங்க. அப்படினால மேபி பேட்டில் ஸ்ட்ரென்தன் பண்ண போயிருக்கலாம். இப்போ என்னன்னா இவங்க இதே ஃபார்மேட்டோட இவங்க துபாய்க்கு வந்தாங்கன்னா, சப்போஸ் கூட செமிஃபைனல்ஸ்க்கு ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்கன்னா இதுக்கு அப்போ ஆப் இருக்கு. ஆமா, eventually they have to somehow sneak in another spinner. அங்க தான் வந்து இந்தியா ஐ திங்க் தே ஹவ் கம் வெல் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வாட் எவர் செட் அண்ட் டன் இந்தியா ஹவ் கம் வெல் ப்ரிப்பேர்ட். இல்ல இந்தியா வந்து ஸ்பின்னர்ன்றதோட தே ஹேவ் 3 ஜென்யூன் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த 11. அது வந்து நல்ல பேலன்ஸ் எப்படி வேணா நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா அளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து மற்ற டீம்ல ஒருத்தர் இருக்காங்க. மேபி ஒருத்தர் கூட என்னால சொல்ல முடியல இப்போதைக்கு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் பிளஸ் சொல்றேன் பேலன்ஸ் வைஸ். அந்த 3 பேரும் ஒரே இது இருக்கிறது வந்து ஒரு பெரிய இதுதான். பேட்டிங் லைன் அப் 8 வரைக்கும் நல்லா டீப்பா இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான். மற்ற டீம்ல யாரும் அந்த மாதிரி இல்ல, சொல்ல முடியாது ஆல்ரவுண்டர்ஸ். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா நீங்க சொன்ன மாதிரி ஷமிக்கு தானோன்னா ஹி ஸ்டெப்ட் அப், ஹி டெலிவர். அதே மாதிரி பாகிஸ்தான் மேட்சுக்கு கோலி அளவுக்கு ஈக்குவலா ஹர்திக் பாண்டியா டெலிவர் பண்ணுவாரு. ஆமா ட்ரூ. எப்பயுமே அதுவும் இருந்தது. அந்த வாட்ச் எல்லாம் வேற ஏதோ எடுத்து போட்டுருந்தாங்க, ரிச்சர்ட் மில்லி வாட்சா, அதையும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த குரூப் வந்து பாகிஸ்தான் அவுட்டு, இந்தியா இன்னும் யார் எந்த பிளேஸ் அப்படின்னு அடுத்த மேட்ச்ல தெரிஞ்சிடும்ல. நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ்ல தெரிஞ்சிடும். இப்போ நாளைக்கு பங்களாதேஷ் தோத்துட்டா அவங்களும் அவுட் அப்படி தானே. அப்ப இந்தியா நாளைக்கு பங்களாதேஷ் தோத்துட்டாங்கன்னா ஐ மீன் பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் அவுட். தியரிட்டிக்கலி இன்னும் இருக்காங்க. லைக் பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு இந்தியா நியூசிலாந்து ஜெயிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதான் சொல்றேன் அவுட் ஆயிட்டாங்க. பட் யா தியரிட்டிக்கலி இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இந்தியா நியூசிலாந்து will decide who will top the group. அப்படியா? அப்படிதானே? ஆமா, குவார்டர் ஃபைனல்ஸ், குவாலிஃபையிங் குவார்டர் ஃபைனல்ஸ். யார் எந்த எந்த செமிஃபைனல் ஆடுவாங்கன்றத டிசைட் பண்ற கேம் அந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். ஆமா ஆமா, அது அந்த சைடுல குரூப்ல இப்போதைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. ஸோ இந்த வீக் போக போதான் தெரியும். ஒன்லி இஷ்யூ என்னன்னா இப்போ ராவல்பிண்டியில வந்து மண்டேக்கு அப்புறம் வெதர் வந்து 4 நாளைக்கு மழை இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா ரெயின் இன்டரப்டட் மேட்சஸ்
ரிசல்ட்ஸ் இருக்குமா, சில நேரம் ரிசல்ட்ஸ் இல்லாமல் இருக்குமா. ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பல தடவை பாதிக்கப்பட்டிருக்கு. பார்ப்போம். அதுக்கும் என்ன ஆகுதுன்னு தெரியும். ஸோ வில் கோ அஸ் வி ப்ராக்ரஸ் ஃபர்தர் இன் தி டோர்னமெண்ட். ஸோ வில் கேட்ச் அப் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு. இந்தியா வந்து பாகிஸ்தானை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. எந்த துபாயில் வச்சு தோத்தாங்களோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 152 ஃபார் நோலாஸ் அப்படின்னு அடிச்சு சேஸ் பண்ணாங்க. இதே பாபரும் ரிஸ்வானும் இருக்கிற டீமாக அதே துபாயில் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இது முன்னாடி வேர்ல்ட் கப் மேட்ச் அகமதாபாத்தில் நடந்துச்சு. இதே இந்தியா பாகிஸ்தான் 50 ஓவர் ஃபார்மேட்டில். நானும் மட்டும் அந்த மேட்ச் கிரவுண்டில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வெல்டன் இந்தியா. ஸோ என்னோட ஃபைனல் தாட்ஸ் இதுதான். நீங்கள் 2 பேரும் உங்களோட க்ளோசிங் ரிமார்க் சொல்லிட்டா வி கேன் சைன் ஆஃப். இப்போ இந்தியா ஜெயிச்சது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம கொஞ்சம் இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஷமி இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணி ஒரு இது பண்ணி விளையாடலாம். அடுத்த மேட்ச் கொஞ்சம் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ட்ரை பண்ணி அந்த பிச்சர்ஸில் கொஞ்சம் எவ்வளோ டார்கெட் செட் பண்ணோம், அந்த அளவுக்கு எப்படி விளையாடணுன்றது தெரியும். ஏன்னா இப்போ 2 மேட்சும் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இது பண்ணிட்டு பிளேட் இன் ஆல்மோஸ்ட் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே விளையாடிட்டாச்சு. ரோஹித் சர்மாவை தவிர மற்ற யாரும் அக்ரெசிவாக விளையாடல. மேபி அதை டார்கெட் செட் பண்ணுறது ஒரு இது பண்ணும் இந்த பிச்சுக்கு. அது மட்டும் அடுத்த மேட்சஸில் பார்க்கணும். அடுத்த மேட்ச் ஒரு வெர்ச்சுவல் குவார்டர் ஃபைனலாக இருக்கலாம். ஆனால் சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணி தான் துபாய் பிச்சில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செமிஃபைனலிஸ்ட்டு இந்த ஜோஷோட அடுத்த மேட்ச்சு இல்லை சீரீஸ் அப்படியே கேரி ஆன் பண்ணி ஃபினிஷ் பண்ணி சாம்பியன்ஸ் ஆக தான் பார்க்கணும். நல்ல ஒரு வாரம் பிரேக் இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதோட ஃபர்ஸ்ட் ஹாப்பி தட் வி ஃபினிஷ்ட் ஆன் த டாப். எனிவே தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங். மேட்ச் முடிஞ்சாலும் எங்களோட அலட்ட முடியாது. வில் பி பேக் வித் ஃபர்தர் வீடியோஸ். சைனிங் ஆஃப். ஆர்கே ஸ்குவாட்.